அன்பானவர்களே, தினமொரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30:18, இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மில் ஒரு சந்தோஷப்படக்கூடியதான ஒரு நல்ல நேரத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, சிறையிருப்பை திருப்புகிற தெய்வம். சிறையிருப்பு என்பது வெளியிலே வர முடியாத, வெளியிலே சொல்ல முடியாத எத்தனையோ விதமான கஷ்டங்களுக்கு உள்ளடக்கின ஒரு வாழ்வு. ஆகவே அப்படிப்பட்ட நிர்பந்தமான கட்டாயமான ஒரு இடத்துல, நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த நிலையை கர்த்தர் மாற்றி காட்டுகிறாராம். அந்த சிறையிருப்பின் அனுபவத்தை கர்த்தர் திருப்புகிறாராம். அதற்கு பதிலாக என்ன செய்கிறாராம்? அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களை, தேவன் எப்பொழுதுமே ஒரு அன்புள்ளவர் என்பது நமக்கு தெரியும். அந்த அன்புதான் உங்கள் வாழ்விலே வெளிப்பட்டு அந்த சிறையிருப்பை மாற்ற வைத்தது. ஆகவே கர்த்தர் உங்க மேல வைத்த அன்பு மேல நாம் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய செயல்களை பார்த்து தேவன் அன்பு வைக்கல. அவர் தன்னுடைய குணாதிசயமே அப்படித்தான். அவர் அன்பான தெய்வமாக இருக்கிறபடியினால்தான் உங்க மேல என் மேல அன்பு வைத்து அந்த அன்பின் நிமித்தமாக உங்க மேல இருக்கிற சிறையிருப்பை மாற்றுகிறார். ஆகவே சீக்கிரத்தில் நீங்கள் அந்த சிறையிருப்பின் அனுபவத்திலிருந்து விடுதலையாகிறீர்கள். அது மட்டுமல்லாமல் மீண்டும் அரண்மனை போல என்ன செய்யுமா? கட்டப்படுமா? மண்மேட்டின் மேல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது அரண்மனையாம். அரண்மனை அதற்குரிய இடத்திலே அமைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மீண்டுமாக உங்களுக்குன்னு கர்த்தர் வைத்திருக்கிற அந்த இடத்துல நீங்கள் இணைக்கப்படுவீர்கள். உங்களை சேர்த்திடுவார். உங்களுக்கு உண்டான காரியம் அமையும். அது வேலையா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம், வாழ்க்கையா இருக்கலாம். எதுவோ எந்த இடத்துல கர்த்தர் உங்களை வைத்து அழகு பார்க்கணும்னு நினைச்சாரோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை வைத்து நிலைநாட்டுவார், நிலைத்திருப்பீர்கள். ஆகவே பயப்படாதீர்கள். கர்த்தருடைய இரக்கத்துக்கு நீங்கள் பாத்திரவானாக இருக்கிறீர்கள். விரைவில் நீங்கள் சிறையிருப்பின் அனுபவத்திலிருந்து விடுதலையாகி ஒரு வெற்றியின் வாழ்வை நீங்கள் வாழப் போகிறீங்க. மகிழ்ச்சி, சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க போறீங்க. ஒரே ஒரு காரணம், தேவன் உங்க மேல அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பின் மேல சந்தேகப்படாதீர்கள். சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்கள் மேல் நீர் இரக்கத்தை வைத்திருக்கிறீர். அது நிமித்தமாக சிறையிருப்பை மாற்றிவிட்டீர். சிலுவையிலே நீர் சிந்தின ரத்தம் எங்களை முற்றிலுமாக விடுதலையாக்கி விட்டது. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கிட்டீங்கப்பா. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் ஆண்டவரே விடுதலையின் வாழ்வை கர்த்தாவே நீ தந்துவிட்டீர். மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை அனுபவிப்பார்களாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி.